ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் உடலுக்கு வலிமை தரும் பாரம்பரிய உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான சத்தான ஹெல்த் ட்ரிங்க் இது. வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த உளுந்தங்களையே விரும்பி சாப்பிடுவாங்க. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உளுந்தங்களி செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்துலையும் இந்த கஞ்சி செய்யலாம். 1 டம்ளர் அளவு உளுந்துக்கு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த களியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உளுந்தை வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். உளுந்து அளந்தெடுத்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. அதையும் கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா உளுந்து கூட சேர்த்து கொட்டிடணும். உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம்னா ஈஸியாக இருக்கும். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கணும். பாகு பதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும். அதை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரை அல்லது சுத்தமான சர்க்கரையாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியில் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். உளுந்து அளந்தெடுத்த அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தை தண்ணியில் சேர்த்துடணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உளுந்து சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. கையெடுக்காமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் கொஞ்சம் திக்காக தான் உளுந்தங்களி கிண்டுறேன். தண்ணி மாதிரி வேணும்னா இன்னொரு டம்ளர் அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கங்க. உளுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டினோம்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உளுந்து நல்லா வேகும். கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரும். அதே சமயம் அடிப்பிடிக்காமலும் இருக்கும். ஆரம்பத்தில் உளுந்து மாவு சேர்த்து கிண்டும் போது ஒயிட் கலராக இருந்துச்சு. இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கு. இதுதான் சரியான பதம். இப்போ உளுந்தங்களி நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கணும். நான் மீடியமான அளவில் தான் இனிப்பு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் உளுந்துக்கு 2 டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்தோம்னா நல்லா தித்திப்பாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காயை பொடிசாக கட் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு துருவின தேங்காயை லைட்டாக வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் மட்டும் சேர்க்குறேன். தேங்காயும் களியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். பாரம்பரியமான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தங்களியை நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சத்தான இந்த உளுந்தங்களி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.